முத்து ப்ரோ, வெல்கம். இவா ப்ரோ ராணுவ போயாச்சு, முகத்துல ஒரே பொலிவு. கோல்டு ஃபேஷியலா பேர்ல் ஃபேஷியலா? ப்ரோ என்ன ப்ரோ? இல்ல என்ன தவிர நிறைய என்னது? பேர் வருத்தத்துல தான் இருப்பாங்க. ஓகே. அதாவது சாச்சனா டைம்ல நீங்க ராணுவ போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, கடைசியில போயிட்டாரு. ஆமா, இந்த வாரம் போயிட்டாரு. ப்ரோ எனக்கு இன்னொரு டவுட்னா, ராணுவுக்கு இன்னைக்கு பயங்கரமான ம். ஃபேன்ஸ் ப்ரோ. வெளியில கிளம்புறாரு, பயங்கரமான ஃபேன்ஸ். நான் அத வச்சு தான் சொன்னேன். என்ன தவிர யாருமே இன்னைக்கு என்ன தவிர நிறைய பேர் வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொன்னேன் நானு. ஏங்க 4 பேர் இருந்தாங்க. அவ்வளவுதான். ப்ரோ அந்த செட்டுக்குள்ள 4 பேரு. கணக்கு போடுங்க. ம். முத்துக்குமரன் மாரி. 4, 8, 8, 16, 32, 64 போயிட்டே இருக்கும் ப்ரோ. ஒரு தகவலோட வந்திருக்கிறேன். 2 பேர் இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன். இன்னைக்கு ராணுவ போயிட்டாரு. நாளை வந்து மஞ்சரி போவதாக ஒரு தகவல் வந்திருக்குது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு. ஓ! ஏன் ப்ரோ மஞ்சரின்னோனே அன்ஃபேர் எவிக்ஷன்னு கொஞ்சம் சோகமாகறீங்களா? அன்ஃபேர் எவிக்ஷன்லாம் இல்ல மச்சான். நல்லா விளையாடுனாங்க. நல்ல பிளேயர் போயிட்டாங்க. அன்ஃபேர் எவிக்ஷன்னா எதுவுமே இல்ல. ஜனங்க ஓட்டு போடல போறாங்கன்றது தானே. நிறைய ஓகே. நல்ல பிளேயர்ஸ் போயிருக்காங்க. இவங்களும் போறாங்க. என்னது இவங்கள விட கம்மி டிசர்விங்கா இருக்கிறவங்க இன்னும் உள்ள இருக்க போறாங்களேன்ற வருத்தம் தான். ஓகே. நீ யார சொல்றீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு ப்ரோ. டைரக்ட்டா பேரே சொல்றேனே. கேள்வி கேளுங்க. யாரு ப்ரோ? விஷாலு, அருண் அருணு, பிரசாத், பவித்ரா. பவித்ரா கூட இந்த வாரம் கொஞ்சம் நல்லா தானே பண்ணாங்க. ஓகே ப்ரோ. இருந்தாலும் இந்த மஞ்சரி. வாரமாவது அவங்க கொஞ்சம் வோக்கலி பெட்டரா இருந்தாங்க. பட் இவங்க 3 பேருமே மஞ்சரியை விட குறைவு தான். ஆமா. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரபலம் அப்படின்ற ஒரு முகம் இருக்கிறதுனால அவங்கலாம் வாரம் தப்பிச்சிடுறாங்க. மஞ்சரிக்கு அந்த ஒரு பெரிய சப்போர்ட் இல்லாததுனால, நல்லா விளையாண்டும், நல்லா வெளிய தெரிஞ்சும் அவங்களால உள்ள சஸ்டெயின் பண்ண முடியல இதுக்கு மேல. ஸோ அதான் ஒரு மேஜர் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ராணவ். இருக்கலாம். ராணவ் ம். இத்தனை வாரம் எப்படி தாக்கு பிடிச்சாருன்னு நெறைய பேருக்கு ஆச்சரியம் தான். எல்லாருக்கும் ஆச்சரியம் இருக்கும். ஸோ எப்படியும் அந்த வெளில போயிட்டாரு இன்னைக்கு. நெறைய பேர் சந்தோஷமா இருப்பாங்க ம். கண்டிப்பா. இந்த வாரம் முத்துக்குமரன் ஒரு விஷயம் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தாரு. அந்த விஷயம் நெறைய பேருக்கு இரிட்டேட் பண்ணுச்சு. நீங்களும் அத பார்த்திருப்பீங்க, நோட் ஆமா. பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு தப்பு அவர் பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த தப்ப வந்து அடுத்து வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்ல. அந்த தப்ப எப்படி நம்ம வந்து ம். மழுப்பலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவ தான் அவரு அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இத நான் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு அக்செப்டன்ஸ் அப்படின்றது வந்து அவர்கிட்ட வரவே இல்ல. ஸோ எவ்வளோ இது வொர்ஸ்ட்டா இருந்துச்சு அவரோட ஆட்டிட்யூட் இந்த வாரம். இல்ல அக்செப்ட் பண்ணாலும் சரி, அதுக்கப்புறம் அதுக்கான காரணங்கள பின்னாடி போய் சொல்றது. ஆமா. இதனால பண்ணேன் அப்படின்றத விஜய் சேதுபதி முன்னாடி சொல்றதுக்கு தைரியம் இல்ல. அங்க ஆமா. வந்து நான் தான் காந்தி, நான் தான் இது மாரி, நான் குண்ட தாங்குறேன்ற மாரி அவர் வந்து நான் பண்ணது தப்பு தான் சார். நான் இப்படி யோசிக்கல சார். நான் பண்ணது தப்பு தான். அதுக்கப்புறம் வந்து அப்ப ரயான் பண்ணதும் தப்பு தானே. ஆமா. அத அங்கேயே ஆர்கியூ பண்ண வேண்டியதுதான். நீங்க தான் பெரிய பேச்சாளராச்சே. ஆமா. இப்ப என்னன்னா பேச்சாளர். எனக்கு இந்த ஆட்டிட்யூட் சொல்லுங்க. சாரி. நீங்க ஏன்னா சொல்லுங்க. இந்த ஆட்டிட்யூட் கூட தப்பு இல்ல மச்சான். இது ரொம்ப நேச்சுரல் ஹியூமன் பிஹேவியர். நம்ம ஒரு தப்பு ஓகே. பண்ணோம்னா இன்னொருத்தங்க குத்தி காட்டுனாங்கன்னா நம்ம வந்து ஒண்ணு அப்ப நீ பண்ணது மட்டும் என்னன்ற கேள்வி கேட்போம். கண்டிப்பா. அதுக்கப்புறம் ஒத்துக்கவே மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு ரீசன் சொல்லுவோம். ஆமா. பண்ணிட்டோம்னா கூட இதை எதனால பண்ணேன் அப்படின்ற காரணங்களை கேட்க கூட மாட்டாங்க. அங்க கூட போய் சொல்லுவோம். ஏன்னா அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நம்ம போன வாரம் பேசின விஷயத்தை இந்த வாரம் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணாரு. நமக்கு தெரியல இந்த தடவை டெலிவிகடன்ல நம்ம பேசின நிறைய எபிசோட்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்கு. நம்ம ஒரு வாரம் ஆமா. பேசுறது அடுத்த வாரம் அங்க பேசப்படுது. ஆமா ப்ரோ. இவர்தான் பிக் பாஸ். அந்த வீட்டுக்குள்ள நம்ம ஆமா. போன வாரம் பேசணும். அவர் சொல்ற டிசிஷன் தான் மேக்ஸிமம் நெறைய பேரோட டிசிஷனாவும் இருக்கு. அது வந்து திணிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத ஒரு நிதர்சனமான உண்மை. ம். திணிக்கப்படுதா இல்ல ரொம்ப வசதியா ஊட்டப்படுதா? திணிக்கப்படுதுன்னா உங்களுக்கு விருப்பம் இல்லாம உங்ககிட்ட குடுக்கறது தானே. நீங்க அத விரும்பி ஏத்துக்கிறீங்கன்னா அது பேர் திணிப்பு கிடையாது. இல்ல விரும்பி ஏத்துக்கிறாங்களா? இல்ல அந்த இடத்துல ட்ரையா இருக்கிறதுனால, ஓகே இவர் என்னமோ சொல்லிட்டாரு நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போயிருவோம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டில இருக்கிறாங்களா? அப்படின்ற ஒரு விஷயமும் புரியல ப்ரோ. இ என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறப்ப இவர் பண்றாரு. அதுக்கு பேரு பிரெயின் வாஷ். ஓகே ப்ரோ. மண்டே இதுதான் கரெக்ட். இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்றது பேர் பிரெயின் வாஷ். ஓகே ப்ரோ. எதனாலும் நான் ஒத்துக்குவேன் ப்ரோ. அவர் வந்து ம். ராணவ் கிட்ட ஒரு பாயிண்ட் சொன்னாரு. ராணவ் பேசுனா பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நின்னு பேசு. ஒரு ஆட்டிட்யூட் காமிக்காத அப்படின்னு சொன்னாரு. அதே விஷயத்த கொஞ்ச ம். நேரத்துக்கு முன்னாடி ரயன்ட்ட அவர் பண்ணாரு ப்ரோ. ரயன் பேசினதுக்கு அவருக்கு இரிட்டேட் ஆச்சு. ரயன் வந்து அந்த பாயிண்ட்ல அந்த இடத்துல கரெக்ட்டா பேசினதுனால, அவருக்கு வந்து அந்த ஒரு செட்ல மட்டும் சொல்றேன். அந்த ஒரு இடத்துல அவர் கரெக்ட்டா பேசினதுனால, அது வந்து ட்ரிகர் ஆயிருச்சு. அத வந்து அவரால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு மாரி ஒரு ஆட்டிட்யூட் காமிச்சுட்டு போனாரு. அப்புறம் ராணவ் காமிச்சா மட்டும் முத்துக்குமரன் கோவம் வருதுன்னு சொல்றாரு. எந்த வகையில இத அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னே தெரியல ப்ரோ. ஆமா. ரொம்ப தப்பா இருந்துச்சு. ரொம்ப தப்பா இருந்துச்சு. ஐ திங்க் நெறைய சௌந்தர்யாவோட பழகுறாருன்னு நெனைக்கிறேன் வீட்ல இந்த வாரம். ஏன்னா ரயன் எனக்கு என்னன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி அவங்க வீட்ல இருந்து வந்தப்ப டாஸ்க் பீட்னு சொன்னப்ப டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னப்போ நம்மலாம் சிரிச்சோம். ஆமா ப்ரோ. என்ன டாஸ்க்ல இவரு பீஸ்ட் ஒருவேளை பீஸ்ட் படத்தை பத்தி தான் கலாய்க்கிறதுக்காக இப்படி பேர் வச்சிருக்காங்களா அப்படின்லாம் நான் வந்து யோசிச்சேன். ஆ. பார்த்தா உண்மை அது கிடையாது. உண்மையிலேயே ஒரு டாஸ்க்னு வந்தா பீஸ்டா இருக்காருன்றது நமக்கு இப்பதான் தெரியுது. அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அவரை மாதிரியே இன்னும் பெரிய தீர்க்கதரிசியா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அப்பவே புரிஞ்சிருக்கு. ஆமா. என்னமா விளையாடினார் மச்சான் இந்த வாரம். ஆமா ப்ரோ. அந்த போட்டோ எடுக்கிற டாஸ்க் எல்லாம் புலியா இருந்தாரு. ஆமா. என்னன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடிட்லாம் போட்டுட்டு இருக்காங்க இப்ப சோஷியல் மீடியால. அவங்க அக்கா வந்து சொன்னாங்க. டிடிஎஃப்ல வின் பண்ணி, நீ வந்து அந்த வார நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு டிசர்வ்டுன்னு நீ நிரூபிக்கணும் அப்படின்னு அவங்க அக்கா சொல்லிட்டு போனாங்க அந்த வீக்ல.
அந்த விஷயத்த ம். அந்த விஷயத்த வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு ப்ரோ இப்ப ரயனு. அந்த அளவுக்கு ஒவ்வொரு ம். கேம்லயும் ஃபயரா அவரோட கேம் வந்து குடுத்துட்டே இருந்தாரு. பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா எப்படி எடுத்துட்டு போலாம், எவ்வளவு சுவாரஸ்யமா எடுத்துட்டு போலாம் அப்படின்றதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருந்தார் ரயன். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு ஆமா. பாராட்டுக்கள குடுக்கலாம் கண்டிப்பா. கரெக்ட். கடைசியில வரப்போ இன்ஜின் வந்து ரொம்ப நல்லா சூடு பிடிச்சிருக்கு. ஆமா, பேசுறதுலயும் நெறைய கிளாரிட்டி நம்ம 2, 3 வாரமாவே பார்த்தோம் ஜீவா. ஆமா. என்ன பிரச்சனைன்னா, அவர் கிளாரிட்டியா பேசுறது வெறும் சௌந்தர்யாவோட லிமிட் ஆயிருச்சு. ஆமா, ஆமா, ஆமா. இப்ப மட்டும் தான் அவர் கிளாரிட்டியா பேசுறது எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா டாஸ்க்ன்னு வரப்போ எல்லாருமே இவர எதிர்த்து இருக்காங்க. ஏன்னா இவரு டாஸ்க்ல மத்தவங்கள விட ரொம்ப பெட்டரு. ஆமா. இப்ப முத்துக்குமரனாவது அங்கங்க அழுகுனி ஆட்டம் ஆடுனாரு. இவர் அதெல்லாம் கிடையாது. ஓகே, ஓகே. இது என் கேமு. நீ என்ன வேணாலும் அலையன்ஸ் போட்டுக்கோ. அப்புறம் நான் அத கவுண்டர் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்? அப்படின்ற மாரி இவர் வந்து அந்த எண்ணத்துல இருந்தாரு. மத்தவங்கலாம் வெறும் பசங்களா கூட்டணி போடுறப்போ இவர் வந்து இப்ப இப்ப பசங்க பொண்ணுங்க நான் பாகுபாடு, பிசிக்காலிட்டி ஐ ஓகே, மீன் ஓகே, ஓகே. பிசிக்கலி வீக் அதுக்கெல்லாம் போல. ஓகே, ஓகே. இவரும் அத யோசிக்கல. பட் நான் உங்களோட இருக்கேன். இது என் டீம்னு சொல்லிட்டு அவர் விளையாடினது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா, தோத்தாரு. ஆமா. செகண்ட் ரவுண்ட்ல. என்னன்னா, மஞ்சரி வந்து ஒரு கேள்விய 3 தடவ தொடர்ந்து கேட்டுட்டாங்க ப்ரோ. ஏற்கனவே வீக் டேஸ்ல 2 தடவ கேட்டுட்டாங்க. இன்னைக்கு விஜய் சேதுபதி முன்னாடியும் அந்த கேள்விய கேட்டாங்க. அந்த கேள்விக்கு முத்துக்குமரன்ட்டருந்து இன்ன வரைக்கும் பதிலே வரல ப்ரோ. அவர் ஒவ்வொரு தடவ பதில் சொல்லும்போது, ஏதாச்சும் ஒரு விஷயத்த மாத்தி சொல்லி மழுப்புறாரு. இன்னைக்கு வந்து விஜய் சேதுபதி டென்ஷன் ஆயிட்டாரு. எல்லார் மாரியும் நீங்களும் பண்ணாதீங்க, குழப்பி விடாதீங்க அப்படின்ற மாரி சொல்ட்டாரு. இல்ல அது என்ன கேள்வின்றது இப்ப ஜஸ்ட் இத பார்க்கிறவங்களுக்காக சொல்லிருங்களேன். அதாவது என்ன ஏன் அந்த டீம்ல நீங்க சேர்த்துக்கல? அதாவது டிடிஎஃப்போட ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல ம். வந்து ஒரு அலையன்ஸ் போட்டார் முத்துக்குமரன். அந்த அலையன்ஸ்ல என்ன ம். ஏன் சேர்க்கல அப்படின்னு சொல்லி மஞ்சரி வந்து ஒரு நியாயமான ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விக்கு இன்ன வரைக்கும் முத்துக்குமரன் இருந்து ஒரு தெளிவான பதில் வரல. பாருங்க 2 ரீசனா இருக்கலாம். ஒண்ணு அவங்க பிசிக்கலி வீக்னு இவரு ஓகே, நெனச்சிருக்கலாம். ஓகே. ம். இன்னொன்னு இவரு ஸ்கெட்ச் போடுறதே அவங்களுக்கு எதிராக தான். வாய்ப்புகள் இருக்கு. அவங்கள கூட்டணி வச்சா எப்படி? ஆமா, வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ம். ஏன்னா இப்போ இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா, ஸ்கில் செட்ன்னு பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் நெறைய சிமிலாரிட்டி இருக்கு. ஆமா, சோ அந்த ஒரு கோட்டால நம்ம மட்டும் தான் இருக்க முடியும். ஆமா. ம். அப்படின்னு அவர் நெனச்சு இவங்க தான் என் எதிரின்னு மார்க் பண்ணது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்னு ஓகே, பிசிக்கலி இந்த அலையன்ஸ்ல எனக்கு வேண்டான்னு இருக்கலாம். ஓகே, ஓகே. இத்தன நாள் அதாவது இந்த வைல்ட் கார்ட் என்ட்ரியா மஞ்சரி வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இருக்கட்டும், முத்துக்குமரனுக்கும் அவங்களுக்கும் கருத்தியல் ரீதியா கொஞ்சம் விஷயங்கள் செட் ஆச்சு. அவங்க ஒரு நட்பா தான் உள்ள இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வாரம் அவங்களுக்குள்ள ஒரு முரண் வெடிச்சது அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் சண்டை அவங்களுக்கு இடையில போச்சு. பார்க்கறதுக்கே புதுசா இருந்துச்சு. ஓ! இது உண்மையா நம்ம பிக் பாஸ் தான் ம். பார்த்துட்டு இருக்கிறோமா? இவங்க 2 பேரும் இப்படி தான் இருக்கிறாங்களா? அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஆனா அது வந்து கொஞ்சம் அந்த அந்த ஒப்பீனியன் பேஸ்ட் இதுவா தான் இருந்துச்சு. ஆமா. நாஸ்டியா எதுவும் ஆமா, போகல. ஆமா, ஆமா, ஆமா. இந்த ரொம்ப கூச்சலிட்டு கத்துறது, இந்த அருண் பிரசாத் வந்து மத்தவங்க கிட்ட பரதநாட்டியம் ஆடி இது ஆமா. பண்ண டப்பு டப்பா மாரிலாம் மாரி எதுவுமே பண்ணல. இல்ல. ஆமா, ரொம்ப நாகரீகமா போன மாரி தான் ஆமா. ஒரு இருந்துச்சு. கருத்து மோதல் ஆ தான் அது. ஆ கருத்து மோதல் தான் அது. ஆமா. அண்ட் அதுக்கப்புறம் இன்னைக்கு எபிசோட்ல கூட யாரு போகக்கூடாதுன்னு நெனைக்கிறமோ முத்துக்குமரன் மஞ்சரி பேர் தானே ஆமா. சொன்னாரு. ஸ்ட்ராங்கா சொன்னாரு அத. ம். அதனால அது வந்து ஒரு 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 மோதல். பட் ஓகே. அது ஒப்பீனியன் பேஸ்ட். அத ஓகே. தாண்டி அவங்க வந்துட்டாங்கன்னு தான் தோணுது எனக்கு. ஓகே, ஓகே, ஓகே ப்ரோ. ப்ரோ ஒரு அதிர்ச்சியான விஷயம். எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிர்ச்சியா இருந்துன்னு நான் இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ப்ரோ சௌந்தர்யா இந்த என்ன வாரம் மச்சான் பிரேக்கிங் நியூஸ்லாம் குடுக்குற? ஆமா ஆ? ப்ரோ. சௌந்தர்யா இந்த வாரம் கேம் விளையாண்டாங்க. நீங்களே சொன்னீங்கல்ல போன வாரம். சௌந்தர்யா என்ன பண்ணணும்னு கேட்கும்போது கேம் விளையாடணும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த வாரம் ஃபயரா விளையாண்டாங்க. ஆ சூப்பர். பாராட்டுக்கள். பாராட்டுகள். அப்பப்ப விளையாடுறாங்க. என்ன அந்த கிச்சன் இன்சார்ஜ்ன்ற ஒரு டாஸ்க்க குடுத்து அங்க அவங்கள வச்சு கேம் விளையாடுனாங்க. ஆமா ப்ரோ. மத்தபடி கேம்ல அவங்க பார்ட்டிசிபேஷன்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த வாரம் கொஞ்சம் ஃபயரா கொஞ்சம் சின்சியரா இருந்த மாரி தெரிஞ்சுச்சு. இந்த சின்சியர் வந்து முன்னாடியே ம். ஆரம்பிச்சிருந்தா நாங்களாச்சும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா பார்த்துட்டு இருந்திருப்போம்னு நெனைக்கிறேன். ஆனா அவங்களோட விசிறிகளுக்கு இதுவே போதுமே. ஆமா, ஆமா ப்ரோ. இன்னைக்கு வந்து ம். ராணா வெளியில போம்போது அருண் ஒரு பாயிண்ட் சொன்னாரு. நீங்க அத நோட் பண்ணீங்களா? இல்ல மச்சான். அருண் யூனிக்கா சொன்னத நோட் பண்ணுமா? ஆ. இல்ல யூனிக்கா இவ்வளோ வாரமா இந்த எபிசோட் இவ்வளோ மாசமா பார்க்குறேன். அவரு நோட் பண்ற மாரி எதுவுமே சொல்லலையே. ப்ரோ இல்ல ப்ரோ. இது வந்து எனக்கு ஒரு மாரி உறுத்தலா இருந்துச்சு ப்ரோ. அதனால நோட் பண்ணி எழுதி வச்சுட்டு வந்துட்டேன் நானு. யூனிக்கா ஓ! ஞாபகம் வச்சிருக்கிற மாரி ராணா வந்து பண்ணியிருக்கிறாரு இந்த பிக் பாஸ் சீசன் 8ல அப்படின்ற மாரி ஒரு விஷயம் சொன்னாரு. என்னது அவர் அவர் மாரியே மாடுலேஷன்ல சொல்ல அருண் மாரியே? யூனிக்கா பிக் பாஸ் சீசன் 8ல ஞாபகம் வச்சிருக்கிற மாரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. என்ன விஷயம்? அந்த யூனிக்கான ம். விஷயம் என்ன? உங்க கண்ணுக்கு ஏதாச்சும் அந்த யூனிக்கான விஷயம் தெரிஞ்சதா? ஐ திங்க் இதுக்கு முன்னாடி யாரும் கையில கட்டு போட்டு ரொம்ப நாள் அங்க இருந்ததில்லன்னு நெனைக்கிறேன். சஸ்டெயின் பண்ணதில்ல. இவரு இருந்தாலும் ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டாரு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? ஹார்ட் ஒர்க்லாம் போட்டாருல்ல. கையில கட்டு போட்டிருந்தாரு. அதுல யூனிக்கா இருந்தாரு. ஓகே. வேற ப்ரோ யூனிக்கா ஒரு ஃபன் பண்ற மாதிரியான ஒரு விஷயம். ஃபன் ஏதாச்சும் சின்னதா? வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதியே குழப்பி விட்டாரு. எந்த கேள்விக்கும் பதில் சரியா சொல்லல. அது இவரோட தனித்தன்மையா இருந்துச்சு. ஓகே. குழப்பி சோ அத விடுறது. தவிர நீ ஏதோ மனசுல வச்சுட்டு என்ட்ட கேள்வி கேட்கிற. ப்ரோ கேட்டுரு. இல்ல ப்ரோ. எனக்கு எதுவுமே இல்ல ப்ரோ. எனக்கு பிளாங்க்கா இருக்கு ப்ரோ. அதனால தான் ப்ரோ உங்ககிட்ட நான் ஒரு டிசிஷன் கேட்கிறேன் நானு. சத்தியமா எதுவுமே இல்லையே. எனக்கும் இவரு எதுவும் இல்ல இவ்ளோ ப்ரோ. நாள் தாக்கு புடிச்சதே வந்து பெரிய விஷயம். ஆமா. குழப்பி விட்டாரு. அது வேணா ஒரு யூனிக்ன்னு சொல்றீங்களா?
ராணுவ பண்ண யூனிக்கான விஷயம்னு இப்போ நீங்க ரொம்ப ப்ரூவ் பண்றீங்க. ஒரு விஷயம் எனக்கு தோணுது. ஓகே. அதான் யாராவது இந்த டாஸ்க் குடுத்து சமைக்கணும், இல்ல வீடு கிளீன் பண்ணணும்னா அந்த கட்ட போட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் வேலை எதுவும் இல்ல. சும்மா ஜாலியா படுக்கணும், சாப்பிடணும், டாஸ்க் விளையாடணும்னா அத கழட்டி வச்சுட்டு வந்துடுறாரு. ஆமா ப்ரோ. ஐ திங்க் இந்த ஆக்டிங் ஸ்கில்ஸ் ரொம்ப யூனிக். ஆமா ப்ரோ. ஒரு ஆக்டர் தான் ப்ரோ. இது கூட இல்லாட்டி எப்படி ப்ரோ? அவர் போன வாரம் தூங்கிட்டு இருந்தாரு. எனக்கே ஒரு டக்குன்னு அத பார்க்கும்போது அதிர்ச்சியா இருந்துச்சு. ஐயோ! இவரு கை இதாயிருக்குல்ல அப்படின்னு ஒரு மாரி ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு. ம். அப்பா எப்படி ஃபீல் பண்றான்ப்பா ஜீவா. இருந்தாலும் ஒரு அடிபட்டுருக்குல ப்ரோ. கருணை ம். வேணாமா? சரி. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். யூனிக்லாம் இல்ல அது. அ நீ இப்ப நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஆன்சர் இல்லன்னோனே, அப்ப செகண்ட் ஆன்சர் என்னவா இருக்கும்னு யோசிக்கும்போது வர ஆப்ஷன்ஸ் இதெல்லாம். ப்ரோ ஒண்ணுமே பண்ணல ப்ரோ. அதான் ப்ரோ உண்மை. யூனிக்கா அதுவும் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டா போதும். அவர் வந்து யூனிக்ன்னு வேற அது சொல்றாரா? ஒருவேளை யூனிக்கான விஷயமா இருக்குமோ? என்னது ப்ரோ? ஆனா அப்ப சௌந்தர்யா டஃப் ஃபைட்டுக்கு வருவாங்களே. என்னது ப்ரோ? இந்த பிஆரா? எதுவுமே பண்ணாம இவ்வளவு வாரம் இருக்கிறது யூனிக் தானே. ப்ரோ ஆமா. சும்மா இருக்கிறது ஒரு வேலை தானே. ஆனா அந்த கேட்டகரியில சௌந்தர்யா இவங்கள விட ஒண்ணு லீடிங் இல்ல. இல்ல, இல்ல. அந்த இவரா விஷயம் நடுவுல வந்தவரு. அந்த விஷயம் வந்து ராணா தான் டஃப் ஃபைட் குடுப்பாரு. சௌந்தர்யா கூட அப்பப்போ ஏதாவது சவுண்ட் குடுப்பாங்க. சரி அருண் என்னதான் சொன்னாரு? ப்ரோ அதான் அவரு என்ன யூனிக் அப்படின்றத சொல்லல ப்ரோ. அவரு யூனிக்கா ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர, என்ன யூனிக்ன்னு சொல்லல. ஓ. எனக்கும் சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பான்னு அந்த வடிவேல் மாரி தான் சுத்திக்கிட்டு இருந்தேன் நானு. அவருக்கும் தெரியாது மச்சான். நமக்கும் தெரியல. வெளியில யாருக்கும் தெரியாதுன்னு ஆமா. நெனைக்கிறேன். ம். ராணுவ பாவம் ஒரு கனவு கண்டுட்டு இருந்தாரு. அந்த ஏஆர்எம் தீசிஸ் நீங்க வந்து கேள்விப்பட்டீங்களா ப்ரோ? தெரியாதா? இதுவரைக்கும் பிக் பாஸோட ம்ஹ்ம். டைட்டில் வின்னர் இருக்கிறாங்கல்ல. ஆ. அவங்க பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நீங்க நோட் பண்ணி பாருங்களேன். ஆரவ், ஆ ரித்விகா, ஆரி, ஆரவ், ரித்விகா, ரித்விகா. முகேன் ராவ். ஆ. ஏஆர்எம்ன்னு இருக்கா? அடுத்த செட் வாங்க. ம். ஆரி, ஆ. ராஜு, முகமது அசீம். ஏஆர்எம்னு வந்துருச்சா? அர்ச்சனா. யோவ்! உனக்கு எம் வரணுன்றதுக்காக முகமது அசீம். அவர் பேர் முகமது அசீம்னு கூட எனக்கு இவ்வளவு நாள் தெரியாது. ப்ரோ அசீம்னு தான் எனக்கு ப்ரோ தெரியும். இது சோசியல் மீடியால வர தீசிஸ் ப்ரோ. இந்த தீசிஸ கனெக்ட் பண்ணி ராணவும் உள்ள நான் தான் எனக்கு தான் டைட்டில்னு அவர் ஒரு நம்பிக்கையில இருந்தார் ப்ரோ. நான் சொல்லிடுறேன் இத. அர்ச்சனா ஏவா? அடுத்து ஆர் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது ராணவ் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவர் இருந்தார். இந்த விஷயத்த வீட்டுக்குள்ளேயே நெறைய பேர்ட்ட சொல்லிட்டு இருந்தாரு. ஓ! இன்னைக்கு அவர் வெளில போனோனே ரயன்ட்ட அந்த விஷயத்த சொல்லிட்டு போனாரு. ஏஆர்எம்டா விட்றாத அத அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஏஆர்எம்னா ஆம், ஆம்னா கையி. கை உடைச்சதுனால இவரு ஒருவேளை அந்த லாஜிக் ஒத்து வரலையா? ஆனா ரொம்ப மொக்கையா இருக்கு மச்சான் இந்த லாஜிக். இந்த வசூல் ராஜால கருணாஸ் சொல்லுவாரே 9ல இருந்து 2 எடுத்தா 7 வந்துருது. உன் லக்கி நம்பர். அது மாரி இருக்கு. என்ன சோசியல் மீடியால சும்மா ஃபன்னா போட்டுட்டு இருந்தாங்க. இந்த தீசிஸ வேற ஒரு சீரிஸ் மோடா எடுத்துக்கிட்டு அவரு வீட்டுக்குள்ள வேற நெறைய பேர்ட்ட சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல, இன்னைக்கு இல்ல. வரும்போது அவரோட லெவலுக்கு இது ஒரு ரொம்ப நல்ல ஆர்கியூமென்ட். இத அவர் மாஸ். விஜய் சேதுபதி கிட்ட சொல்லியிருக்கணும். ஓகே. சொல்லியிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். அவரே கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிருப்பாரு. அப்டின்னா என்ன அப்படின்னு. ஏஆர்எம்மா எப்படிலாம் வரீங்கடா டேய். ம். சரி நாளைக்கு மஞ்சரி போனத பத்தி நம்ம நாளைக்கு பேசுவோம். அவங்க என்ன பேசுறாங்கன்றத பாத்துட்டு. ஓகே ப்ரோ. தேங்க் யூ சோ மச்.